ஹாய் கைஸ், நம்ம கேங்கில் இவ தான் வந்து இத்தனை நாள் வராமல் இருந்தா. நர்மதா என்ன சொல்கிற? ஏன் இத்தனை நாள் வரல? கைஸ் எனக்கு உடம்பு சரியில்லை. போய் சத்தியமாக கைஸ், பிளட் டெஸ்ட்டே இந்த மாதத்துலேயே 3 டைம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டோம். 3 டைம் பெட் அட்மிட் கைஸ். உன்னைய சேலத்தில் பார்த்தேன் கைஸ். இவ சேலம் வரவே இல்லை. கைஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் சேலம் நான் போயிட்டு இருக்கிறது. கைஸ் எது போகிற சேலம் ஒர்க்கா பாரு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்? நான் சொல்றேன். ஓகே கைஸ், சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி தாங்க. சர்ப்ரைஸ் உனக்கு சத்தியமா அது பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும். ஓகே கைஸ், என்ன சர்ப்ரைஸ்னு தெரியல. என்னோட பேர் தான் வந்து ருக்மணி. நான் சொல்லிட்டேன்னா அப்லோட் பண்ணிடுவேன். என் நேம் வந்து ருக்மணி மாயா தான் என்னோட நேம். ருக்மணி நான் இன்ட்ரோ பண்ணிட்டேன். சரி, ருக்மணி மாயா என்னோட நேம். என்ன சொல்கிறது? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் காய்ஸ். 26ஆம் தேதி எங்கள் வீடு பால் காய்ச்சறோம் காய்ஸ். கண்டிப்பாக வந்துடுங்க. இப்போதான் வந்து வெத்தலை பாக்கு வச்சு வெத்தலை பாக்கு காட்டுறேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், வெத்தலை பாக்கு எங்கே போயிடுச்சு? பாக்கு எடுத்து காட்டுறேன் கைஸ். எங்கள் வீட்டில் கூட கைஸ் பாக்கு பாருங்க. பாக்கு இங்கே ஒரு பாக்கு பாருங்க. இது என்னன்னு கெஸ் பண்ணா கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, மேடம் தோடு வச்சிருக்காங்க. மீன் சாப்பிட்டுட்டு எலும்பு ஒட்டி வச்சிருக்கிறாங்க. பாக்கு மறுபடியும் எங்கள் வீட்டில் கூட எல்லாருமே வந்து பத்திரிக்கை அடிக்க காசு இல்லை. அதனால் வந்து எல்லாத்தையும் சும்மா போய் வாய் வார்த்தை தான் கூப்பிட்டாங்க. முதல்ல வந்து நம்ம ஜோசிகாவை தான் வந்து நான் வெத்தலை பாக்கு வச்சு வெத்தலை பாக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. வெத்தலை பாக்கு பாக்கு கூட வந்து காசு வாங்க முடியாமல் இருக்காங்க. நான் கொடுக்குறேன். காசு இருக்கு கைஸ். 700 ரூபா வச்சிருக்கிறோம் கைஸ். 26ஆம் தேதி பால் காய்ச்சறோம். குடும்பத்தோட வந்துருங்க. வந்துடுங்க. சரி வாங்க. கண்டிப்பா. அங்கே வந்து என்ன சாப்பாடுங்க? பிரியாணி போடுவீங்களாங்க? சாம்பார், ரசம், பொரியல், அதுக்கப்புறமேட்டு ஒரு புளி குழம்பு, அதுக்கப்புறம் அப்பளம், வடை, ஒரு ஃபுல் மீல்ஸ். ஓகேங்க, கண்டிப்பா இதுக்காகவே நாங்க வந்து வருவோம். வேலை செய்யறோமோ இல்லையா, பந்தையில நாங்க தான் முதல்ல உட்காந்து சாப்பிட மாட்டோம். நாங்க தான் பரிமாறுவோம். ஆமா கைஸ். ஓகே, நாங்க வந்து கண்டிப்பா வந்துருங்க. அந்த vlog-ம் கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும், அப்லோட் பண்ணுவோம் கைஸ். சரி, நாங்க மறுபடியும் கண்டினியூ பண்றோம். பாய் கைஸ். இப்போ எங்க போறோம் கைஸ்? இப்போ வந்து நர்மதா வந்து வெத்தலைப்பாக்குக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா. உங்களுக்கு வந்து தெரியும் நான் ஏன் இவ்வளோ மெதுவாக பேசுகிறேன்னா வந்து அவளுக்கு கேட்கக்கூடாதுன்னுக்காக தான். பார்த்துட்டாங்க கைஸ். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆமாம், கண்டிப்பாக. ஹே காய்ஸ், இப்போ வந்து வீடு பால் காய்ச்சறோம் நம்ம வீடு. அதனால இப்போது கோகிலாவை தான் வந்து அழைக்க போகிறோம். அதனால வெத்தலை பாக்கு சாம்பாரில் தட்டோட நம்ம அதை நீங்கள் பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். இருக்கும் கதிங்க. கோகிலாவுக்காக வெயிட்டிங்க. அவளுக்கு தெரியாது நாங்கள் வந்திருக்கிறதே. ஒன்னோட ரொம்ப ஹைட் ஆயிட்டேன். ஆமாம், நீ ஆரம்பத்துலேருந்து வளர்த்துக்கு பனைமரத்துக்கு பாதி இவதாங்க கைஸ். இல்லை கைஸ், ஸ்கூல்லலாம் 2 பேரும் ஒரே ஹைட்டில் தான் இருந்தேன். இப்போ ரொம்ப ஹைட் ஆகிட்டேன். ஐ திங்க் நான் குள்ளையாயிட்டேன். இவ வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. கைஸ், இவங்களோட டிஷர்ட்டில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. பிடிஎஸ் ஆர்மி யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ, இப்போ ஆர்மியை பற்றி என்ன நினைப்பேன் கைஸ். ஓகே, இவங்களும் ஒரு ஆர்மி, பிடிஎஸ் ஆர்மி. ஆமாம் கைஸ், 6 years. ஓகே, வெறித்தனமான ஃபேன்ஸில் நர்மதாவும் ஒருத்திங்க. வெக்கலாம் பட வேண்டாம் கைஸ். இப்போ நம்ம வந்து இவளை அழைக்க போகிறோம் பால் காய்ச்சறதுக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா, வந்துட்டுருக்கா. ஆமாம், பாருங்க, சைலண்ட்டாக பண்ணலாம். தெரியுதாங்க கைஸ், அவள் வந்துட்டுருக்குறா. சொல்லியிருந்தானே ஃபோன்
26ஆம் தேதி நம்ம வீடு பால் காய்ச்சிரும், கண்டிப்பா வந்துருங்க. நானு நீங்களும் கூப்பிட்டுட்டு என்னையும் கூப்பிட்டாங்க கைஸ், எனக்கும் வெல்கம் பண்ணிட்டாங்க. அதை காட்டுங்க, அது காட்டுங்க எப்படி இருக்குதுன்னு. இதுலயே எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே கைஸ், நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய் கைஸ்.